வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் வந்துட்டு லா காலேஜ் 5 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்துட்டு அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மே 10ஆம் தேதியில் வந்துட்டு அட்மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் வந்து லா காலேஜ் அட்மிஷன் மே 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் மொத்தம் வந்துட்டு 4 டிகிரி இருக்குங்க. ஒன்று பிஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பி. இது எல்லாமே வந்து ஆனர்ஸ் டிகிரி. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும் காமனுக்கு. இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 500 ரூபா பே பண்ணால் போதும். ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களோட எலிஜிபிலிட்டி வந்துட்டு என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th வந்து முடிச்சிருக்கணும். இல்லை 10th முடிச்சுட்டு நான் 3 இயர்ஸ் டிப்ளமோ பாலிடெக்னிக் படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 60% மினிமம் மார்க் வந்து உங்களுக்கு வேணும். லா காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்மை அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு காமன் கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 70% மார்க் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் கூட வந்துட்டு என்ஆர்ஐ கேண்டிடேட்டும் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் வந்து அட்மிஷன் வந்துட்டு எலிஜிபிலிட்டி பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு வந்து 70% மார்க் இருந்தால் போதும். நீங்கள் பிகாம் எல்எல்பி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து கம்பல்சரியாக 12th வந்துட்டு நீங்கள் வந்து காமர்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். இல்லை டிப்ளமோவில் வந்துட்டு காமர்ஸ் ரிலேட்டடான டிகிரியை வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இதே பிசிஎல்எல்பி ஆனர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 12th வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிசிஎல்எல்பிக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து பிபிஏஎல்எல்பிக்கும் பிஎல்எல்பிக்கும் வந்துட்டு நீங்கள் காமனாக வந்துட்டு எந்த டிகிரி இருந்தால் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் பரவாயில்ல, காமர்ஸ் குரூப்பாக இருந்தால் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் பரவாயில்ல, வொகேஷனல் குரூப்பாக இருந்தால் பரவாயில்ல, எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். பிஎல்எல்பிக்கும் பிபிஎல்எல்பிக்கும் காமனாக வந்து அப்ளை பண்ணலாம். இதே பிகாமுக்கும் நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் வச்சுருக்கணும். பிசிஏக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வச்சுருக்கணும். ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்துட்டு 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்களுக்கும் வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஐடிஐ பண்ணியிருக்கணும் வந்துட்டு 5 இயர்ஸ் எல்எல்பி ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸ்கூல் ஆஃப் செக்ஷன்ஸில் மொத்தம் வந்துட்டு 156 சீட்டு இருக்குங்க. இது வந்துட்டு பிபிஎல்எல்பி, பிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஎல்எல்பி இது எல்லாத்துக்கும் சேர்த்து 156 சீட்டு தான் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிரித்து வந்துட்டு அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. யாராச்சும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா 70% மார்க் இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் 80% மேலே இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 85 கூட வந்துட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 85% மேலே வந்து 12th மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் அப்ளை பண்ணது என்னோடய சஜஷனாக வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் 85 மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஃபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நீங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு நீங்கள் 1,00,000க்கு 10,000 கம்மியாக வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதனால் 90,000 வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு 90,000 வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் டியூஷன் ஃபீ மற்ற ஃபீ எல்லாமே சேர்ந்து வரும். ஹாஸ்டலுக்கு தனியாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டு மூலியமாக கொடுக்குற 7.5% கோட்டா வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் வந்து 6th 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 7.5% கேட்டகிரியில் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். அதை சப்மிட் பண்ணுற போது வந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃபீஸும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. நீங்கள் வெறும் படிக்க மட்டும் வந்து போதும். மற்ற எக்ஸாம் ஃபீ மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். மற்ற டியூஷன் ஃபீலேருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதனால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கிறவங்க வந்துட்டு 85% மேலே இருக்குது, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் 12th இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரால கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 85% மேலே இருக்குது, அவங்க லா டிகிரி படிக்கிறோம், நான் லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கவங்க, பேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.